மீண்டும் உங்களை நல்ல சபை கெட்ட சபையினுடைய 2ஆம் பாகமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, முதலாவது நல்ல சபை கெட்ட சபைன்னு இல்லை, ஆனால் சபை இருக்குது. சபைனா என்ன அப்படிங்கிற விஷயத்த வேதத்திலிருந்து நம்ம எடுத்து வச்சோம். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அந்த வசனத்தினுடைய பகுதியை எடுத்து வச்சு, அதோடு கூட சபை என்கிற வார்த்தையினுடைய அந்த கிரேக்க வார்த்தை எக்லேசியா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே கூட்டம் தான் அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். கேதரிங் டுகெதர், இந்த கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட கூட்டம் என்கிற காரியத்தை நம்ம முன்வைத்தோம். சரி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற அந்த வசனத்தை வைத்து தேவன் ரட்சிக்கப்படுகிற அந்த நபர்களை ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோடு கூட இணைக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பெயர் தான் சபை என்கிற காரியத்தை நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்தோம். இது சபையை குறித்து இன்னும் அதிகமா சபைனா என்ன, எல்லாம் சபை ஆகிடுமா, ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு கூட்டமா கூடியாச்சுன்னா அது சபை ஆகிடுமா, அங்க என்னென்ன செய்தால் அது சபையாகும் என்கிற காரியத்தெல்லாம் பின்பாக நம்ம பார்க்கலாம். ஆனா பேச என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். பேசே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல தெளிவு இல்லைன்னா அதுக்கப்புறம் எத்தனை பெரிய திரளான கூட்டம் கூடினாலும் அந்த கூட்டத்துல கர்த்தராகி தேவனுடைய பிரசன்னம் இருக்க போறது இல்லை. ஏன்னா எங்கே அந்த 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடுகிறார்களோ என்று சொல்லும்போது அந்த 2-3 பேர் யாராக இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட 2-3 பேர் கூடும்போதுதான் அங்க தேவன் இருப்பார். 2 பேர் 3 பேர் கூடினாலும் அங்க இருப்பார். ரட்சிக்கப்படாத 3000 பேர் கூடினால் கூட அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. தேவனுடைய பிரசன்னம், தேவன் எங்க வர்றன்னு சொல்லி இருக்கிறாருன்னா, அவர் ரட்சித்து அவர் கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பொற்கட்சை அணிந்தவராய், மார்பருகே பொற்கட்சை அணிந்தவராய் நிற்க போறாரு. அதுதான் உண்மை. சரி, அதை குறித்து நம்ம டீட்டெயில் என்னென்ன சபை, எது சபை, கூடுற ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எங்க வேணாலும் கூடும்போது அது சபையாயிடுமா, அல்லது ஏதாவது அவர்கள் செய்தாதான் அது சபையாகுமா, இதெல்லாம் வேதத்திலிருந்து நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஆனா இப்போ இந்த ரட்சிப்பு தான் பேஸா இருக்குது. இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் கூட்டுறாரு, அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அந்த பேஸ் நமக்கு தெளிவாகணும். அநேக இடத்துல நான் பேசும்போது அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்புன்றாங்க. சிலர் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிப்புன்றாங்க. இந்த ரெண்டையும் நம்ம தெளிவுபடுத்தியே ஆகணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகையில அவரோடு கூட என்றென்றைக்கும் நிக்க போறாங்க. இவ்விதமாய் நாம் கர்த்தருடனே கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்க போறோம். அதனால ரட்சிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. எல்லா கூட்டமும் சபை ஆயிராது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அப்படின்னா ரட்சிப்பை குறித்து நமக்கு பேஸ் வேணும். அந்நிய பாஷையில் ரட்சிப்பா அல்லது ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிப்பா என்கிற கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். அதுல முதலாவதாக சிலர், எல்லாரும் இல்லைனாலும் கூட சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்பு, நீங்க அபிஷேகம் பெற்றாதான் ரட்சிப்பு, அபிஷேகத்தினுடைய அடையாளம் அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க. வேதம் எங்கேயுமே அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்புன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. டைரக்டா ரொம்ப தெளிவாக நேரடியாக தேவனுடைய வசனம் பேசக்கூடிய விஷயம் நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல ஜெயிலர் ரட்சிக்கப்படுறாரு. பவுல் அடிக்கிறாரு, அடிச்சு உதைச்சு ஜெயிலுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த ஜெயிலர் திடீர்னு சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, பயந்துடுறாரு. அவ்வளவுதான் நம்ம இனிமே. ஏன்னா அன்னைக்கு ரோமன் கவர்மெண்ட்ல சிறைச்சாலைக்காரன் அவனுடைய டியூட்டிஸ் இல்லைன்னா கொடூரமா கொல்லப்படுவான். கதவு திறந்திருக்குது, நிச்சயமா எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க. அதனால நாமே தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கும் பொழுது யாரை அவர் அடித்து உதைத்து உள்ள கொண்டு வச்சாரோ அதுதான் பவுல். அந்த பவுல் இவருடைய கையினால அடிச்சு உதைச்சு உட்காவறையில அடைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஆனா இதை பார்க்கும்போது பவுல், என்ன அடிச்சல்ல, நீ தற்கொலை பண்ணி சாகிறது சரிதான் அப்படின்னு யோசிக்காம அந்த நபருக்காக பரிதபித்து சத்தமிட்டு அவர் கூப்பிடுறார். அப்போஸ்தலர் 16:28 நம்ம தெளிவாக பார்க்கிறோம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்படின்னு பார்க்கிறோம். இத பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு.
இவ்வளவு அடி உத நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் என்ன காப்பாத்துறதுக்கு இவ்வளவு துடிப்பா இருக்கிறாரு, இவர் யாரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்கிறார் ஒரு கேள்வியை. 30வது வசனம், அது நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டாபிக்கோட ரிலேட்டடா உள்ள விஷயம். 30ல் அவர் கேட்கிறாரு, வெளியே அழைத்து வைத்து, அப்போஸ்தலர் 16:30, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வியில. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷை பேசணும்னு நீ சொல்லல, தன்னைத்தானே வருத்தி சன்னியாசியாய் வைத்துக் கொள்ளணும்னு அவர் சொல்லல. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு நேரடி பதில் அவர் கொடுக்கிறாரு. 31வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ விசுவாசிச்சா உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்கன்னு இல்ல, நீங்க விசுவாசிக்கும் பொழுது நேச்சுரலாக இயற்கையாகவே உங்களுடைய வீட்டாருக்கு நீங்க சொல்லுவீங்க. அங்கதான் கீழே பாக்குறோம், அவர் விசுவாசிக்கிறாரு, அவர் கொண்டு போய் வீட்டாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். பதில், அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்பா? ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவமாரே என்ன செய்யணும்ன்ற கேள்விக்கு அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிப்பு என்று இருந்திருந்தால், பவுலுடைய பதில் ஆவியானவரால் ஏவப்பட்டு எப்படியா இருந்திருக்குன்னா, நீ அந்நிய பாஷையை பேசு, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்புறம் அந்நிய பாஷையை பேசு, அபிஷேகம் பெறு, அந்நிய பாஷை உனக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பவுல் அதை சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி கேட்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அது மட்டும்தான். வேற எந்த குவாலிபிகேஷன் அது சொல்லல. ரட்சிப்பு என்கிற விஷயம் என்ன? ரட்சிப்பு என்கிற விஷயம் இரண்டாம் மரணமாகிய எரிகிற அக்னி கடலில் இருந்து பாவிகளாகிய நீங்களும் நானும் காக்கப்படுகிற அந்த ரட்சிப்பை தான் வேதம் பேசிக் கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு காக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது எந்த காக்கப்படுதலையும் நீங்க அதுல பயன்படுத்தினால் கூட, தேவன் பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார் பார்க்கும்போது, பாவிகளை அவருடைய பாவத்தின் விளைவாகிய நரகத்திலிருந்து எரிகிற அக்னி கடலில் இருந்து காப்பாற்றுவதற்கு வந்தார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர், அந்த காப்பாற்ற வந்த அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அந்நிய பாஷையினால் மட்டுமே ரட்சிப்பு, அபிஷேகம் பெற்றால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை வேதம் முன்வைத்திருந்தா, இங்க அவர் பதில் சொல்லியிருப்பார். எப்பா, நீ இயேசு விசுவாசி, அபிஷேகம் பெரு, காத்திருந்து ஜெபம் பண்ணு, அபிஷேகம் பெரு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி சொல்லல, ரொம்ப டைரக்டா நேரடியாக சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அது மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. மார்ட்டின் லூதர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனத்தை அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசினதுனாலதான் சோலா ஃபைடே சோலா கிரேசியாங்கிற ஒரு தீசஸ் எழுதி ஒட்டினார். அதுதான் மிகப்பெரிய புரட்சியாகி அதுல இருந்து புரொட்டஸ்டான்ட்ங்கிற ஒரு கூட்டம் வெளியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க கிரியையினால் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்தை முன்வைத்து தான் புரொட்டஸ்டான் அப்படிங்கிறது வந்துச்சு. இன்னைக்கு புரொட்டஸ்டான் சொல்லிட்டு நம்மளை அழைத்து கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்கிற காரியத்தை போதிக்காம காத்திருந்து ஜெபம் பண்ணி, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்நிய அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது அதிசயமா இருக்குது. எங்கிருந்து அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டோன்னு நமக்கு தெரியல. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், மற்ற வரத்தோட ஒரு வரம். அததான் வேதம் பேசுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுவது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவ அப்படிங்கறத தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, இங்க மட்டும் இல்ல, ரோமர் 19 நம்ம ஏற்கனவே போன பகுதியில நம்ம அதை பார்த்தோம், இருந்தாலும் இப்பொழுது மீண்டுமாக பார்க்கலாம். ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருடைய திருவசனத்திலே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும் போது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவ. அதை போய் உன்னுடைய வீட்டுல சொல்ல, அந்த வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இங்க தெளிவாக பேசுகிறார், நீ என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா அவரை கர்த்தர் என்று நீ அறிக்கையிடு. கர்த்தர் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வார்த்தை நமக்கு தமிழ் பைபிள்ல நல்ல ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா அங்க கர்த்தர்ங்கிற வார்த்தையை போல்ட் லெட்டர்ல பதிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யெகோவா என்கிற நாமத்துக்கு இணையாக அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டுல வருகிறதோ அதுல கர்த்தர்ங்கிற வார்த்தையை போல்ட் பண்ணிருப்பாங்க.
உடனே நம்ம யெகோவா விட்னஸ் நினைச்சிடாதீங்க. we are not a யெகோவா விட்னஸ். அவங்க கள்ள போதகர்கள் என்பதை நம்ம முன்வைக்கணும். திரியேகத்தை விசுவாசிக்காத எல்லாருமே கள்ள போதகர்கள் என்கிற காரியத்தை நம்ம முன்வைக்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுது. அது அடுத்த வீடியோல வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம படிக்கலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரட்சிப்பு அந்நிய பாஷையா அவசியமா? ரட்சிப்புக்கு அந்நிய பாஷை அவசியமா? நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அந்நிய பாஷை அவசியமா என்ற கேள்வியை கேட்டோம்னா, வேதம் சொல்லுகிறது, நீ இயேசுவை கர்த்தர் அறிக்கையிட, அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன் என்கிறத நீ அங்கீகரிச்சுட்டு அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதானே வேதம் சொல்லுது. வேதம் தெளிவா பேசக்கூடிய இந்த வசனத்துக்கு ஏன் நம்ம நம்ப மாட்டோம்? வேதம் மட்டுமே முழு உரிமை உடையது. சபையாகிய நீங்களும் நானும், அல்லது சபையில் உள்ள இருக்கக்கூடிய போதகர்கள் நீங்களும் நானும் என்ன பேசணுங்கிறது முக்கியம் இல்ல, வேதத்தின் அடிப்படையில் நாம் அதை பேசுகிறோமாங்கிறது தான் முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் தேவன், அவர் கர்த்தர். அதை நீ நம்பி அவரிடத்தில் அறிக்கையிடு, உன் பாவத்தை அறிக்கையிடு. அப்பொழுது தேவன் உன் பாவத்தை மன்னிப்பார், கழுவுவார், சுத்திகரிப்பார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ உன்னுடைய பாவத்தை விலக்கி போடுவார். சமுத்திரத்தின் ஆழத்துல உன்னுடைய பாவத்தை என்ன பண்ணிடுவாரு? அவர் அமிழ்த்து போட்டுடுவாரு. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கிறிஸ்துவானவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், பூமியில மனிதனாய் வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கிற இந்த சுவிசேஷத்தை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவான்னா வேதம் சொல்லுது. எங்க வேதம் சொல்லுது நீ அந்நிய பாஷை பேசினா தான் ரட்சிக்கப்படுவன்னு? எங்க வேதம் சொல்லுகிறது நீ அபிஷேகம் பெற்றாதான் ரட்சிக்கப்படுவன்னு? வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் இந்த ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். அததான் ரோமர் 10:9 பேசுகிறது. யோவான் அதை குறித்து தெளிவாக அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறான். 3:16 நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் நித்திய ஜீவனை அடைவான்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நித்திய ஜீவன் என்பது என்ன? தேவனோட கூட என்றென்றும் இருப்பது. பரலோகம் சொல்லலாம், தேவனுடைய ராஜ்யம் சொல்லலாம். நரகத்தில் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது. ஐஸ்வர்யனை போல பாதாளத்தில் இல்லாம லாசருவை போல தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது, ஆபிரகாமோட கூட சேர்ந்து. நித்திய ஜீவன் என்பது அவரோட கூட நித்தியமாய் ஜீவிப்பது. நரகம் என்பது சாத்தானோட கூட நித்தியமாய் ஜீவிப்பது. நித்திய ஜீவன் என்பது நம்மை படைத்த தேவனோட கூட நித்தியமாய் ஜீவிப்பது. அதற்குண்டான கண்டிஷன் என்ன? நம்ம எல்லாருமே பாவி, சாத்தானோட கூட நரகத்துல ஜீவிப்பதற்கு தான் நமக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்றார்? குமாரனை விசுவாசி, அப்பொழுது நித்திய ஜீவனை உனக்கு கிடைக்கும். 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அதாவது நியாயமா உங்களுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆக்கினையானது நித்திய நரகமானது, அதில் அவன் தீர்க்கப்பட மாட்டான். ஆனா மாறாக தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஏன் ஒரு மனுஷன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுறான்? ஒரே காரணம், குமாரனை விசுவாசிக்கல. திரியேக தேவனில் 2வது நபராக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கல. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கல. எனது பாவத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கல. அதனால அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுறான். வேற எந்த கண்டிஷன் இங்க சொல்லப்படல. அந்நிய பாஷை சொல்லப்படல, ஞானஸ்நானம் சொல்லப்படல. அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது நான் சொல்ல வரல. அதை குறித்து அடுத்த டாபிக்ல நம்ம நிச்சயமாக படிப்போம். இப்போ ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு வேதம் சொல்லக்கூடிய ஒரே சத்தியம் சோலா ஃபைடே, விசுவாசம் மட்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிங்க. விசுவாசித்த என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நீங்க யோவான் 3வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை வாசிக்கும் பொழுது, குமாரன் இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான் கூட சொல்லல, நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான் அப்படின்றார். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். பாருங்க, குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும்.
விசுவாசம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. சோலா ஸ்கிரிப்சரா, சோலா ஃபைடே, வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், பெற்றுட்டான், அவ்வளவுதான். ஒருவேளை என்னன்னு நான் விசுவாசிக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ரோமர் 10:9 தெளிவாக பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-4 தெளிவாக பேசுகிறது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். இயேசு கர்த்தர் என்றும் அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்றும் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்டா, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தவர்களிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், காக்கப்படுவாய். நரக ஆக்கினை தீர்ப்பு உனக்கு இல்லை. வேதம் தெளிவா பேசுது. பவுல் கூட மனுஷனுடைய சுவாபம் எப்படி இருக்குது, அவன் எவ்வளவா கஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த அவர் படம் பிடித்து ரோமர் புஸ்தகத்துல காண்பிக்கிறார். ரோமர் 7வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன வேண்டாம்னு நினைக்கிறேனோ அதையே செய்யறவனா இருக்கிறேன். எனக்குள்ள பாவம் வாசமா இருக்கிறத நான் அதனால புரிந்துக்கிறேன். எதை வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதையே செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன். இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்துட்டு 8வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு இருக்கும். மற்ற இடைப்பட்ட விஷயம் எல்லாம் இன்டர்பிரேஷன். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அததான் யோவான் சொல்றாரு, அததான் பவுல் சொல்றாரு, அததான் எல்லா புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டுல பேசுது. அப்படி இருக்க அந்நிய பாஷையினாலதான் ரட்சிப்பு, அபிஷேகம் பெற்றாதான் ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சத்தியம் வேதத்துக்கு புறம்பானது, வேதத்துக்கு எதிரானது, வேதத்தில் இல்லாதது. உண்மையாகவே அது மிகப்பெரிய அபத்தம். அந்த அபத்தத்தை நம்ம செய்யக்கூடாது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா காக்கப்படுவீங்க, நரகத்திலிருந்து மீட்கப்படுவீங்க, நித்திய ஜீவன் அடைவீங்க. அவரிடத்துல போய் உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பொய்யனா இருக்கிறீங்க. பாவத்தை அறிக்கையிட்டா நம்முடைய எல்லா பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் இதைத்தான் பேசுது. அதற்கு விரோதமாய் விசுவாசிப்பதும் அதற்கு விரோதமாய் போதிப்பதும் தேவனை எதிர்த்து நிற்பது. ஏன்னா இது பவுல் சொன்னாரு, யோவான் சொன்னாரு இல்ல, எல்லா வேத வசனமும் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்களால் பேசப்பட்ட வேத புஸ்தகம் உங்களுடைய கையில, என்னுடைய கையில அவருடைய கிருபையினால நம்முடைய மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்றாதான் ரட்சிப்புங்கிறது வேதத்தில் இல்லாத சத்தியம். விசுவாசித்தால் தான் ரட்சிப்பு, விசுவாசித்தால் தான் ரட்சிப்பு. இயேசு கர்த்தர் என்றும் அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். அவனுக்கு தேவன் அவர் சம்பாதித்த அந்த நித்திய ஜீவனை பூமியில 100% உண்மையுள்ளவராய், நீதியுள்ளவராய், முழுமையானவராய், கீழ்ப்படிந்தவராய், கீழ்ப்படியாமை என்கிற சுவடை இல்லாமல் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் பாவத்தின் சம்பளமாகிய நரகத்தையும் ஜெயில் தெளிந்த இந்த கிறிஸ்துவ விசுவாசிச்சீங்கன்னா அவர் சம்பாதித்த அந்த பரலோகத்தை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். ரோமர்ல 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப எப்படிங்க நான் நீதிமானாக்கப்பட முடியும்? 22வது வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அகைன் விசுவாசம். இந்த ரட்சிப்பு, இந்த பரலோகம் என்பது 24வது வசனத்துல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரிதான் நம்ம நீதிமான் ஆகிறோமே தவிர வேற எதனால அல்ல.
ஏன்னா பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட நரக ஆக்கணைக்கு பாத்திரவான்கள் நாம். கர்த்தர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் பதிலாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாய் நியாயப்பிரமாணத்தை முற்றுமுடிய நிறைவேற்றின ஒரு மனிதராய் இருந்து அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்து விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இலவசமா கொடுக்கிறார். நித்திய ஜீவன், நீதிமான் என்கிற பட்டத்தை, பரிசுத்தவான்கள் என்கிற பட்டத்தை அவர் சம்பாதித்து இலவசமா கொடுக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்பது இலவசமாக தேவனுடைய ஈவு. நீங்க காத்திருந்து ஜெபிச்சதுனால் அல்ல, நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்ததினால் அல்ல, தேவன் உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்ததினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் நம்ம இழந்து போன ஆடாக இருக்கக்கூடிய நம்ம தேடி ரட்சிக்கும்படியாக அவர் ஓடி வந்தார். அவர் தேடி ரட்சிக்கிறார். கதவை தட்டுறார். திறக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலையும் வந்து போஜனம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய், அப்பொழுது நரகத்திலிருந்து காக்கப்படுவாய். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஏன் அப்படின்னா ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, முற்றிலுமாய் தேவ கிருபை. சரி, நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ரட்சிப்பு என்பது, நரக மீட்டெடுப்பு என்பது முற்றிலும் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலும் அவர் ஜெயித்தெழுந்ததினாலும் அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலும் அதை விசுவாசிக்கிற, அதை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் இலவசமாய் தேவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அல்ல, ஈவு. இதை வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே நன்றின்னு சொல்லணும். நன்றி சொல்லிட்டு அப்படியே போக கூடாது. நன்றி சொல்லிட்டு நன்றியுள்ள வாழ்க்கை வாழணும். ஏன்னா ரட்சிப்பு இலவசம் சொல்லும் பொழுது பவுலையே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் தப்பா போதிக்கிறாரு. பரலோகம் இலவசம் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்றாருன்னு அன்னைக்கே பேசின குரூப் இருக்கிறாங்க. ரோமர் 3வது அதிகாரத்துல 8வது வசனம், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை குறித்து தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். பாருங்க, பரலோகத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது. அவர் சம்பாதித்து நமக்கு கொடுக்கிற வாங்கிக்கணும், நன்றி செலுத்தணும். ஆனா அவர் சம்பாதித்து கொடுத்த அந்த பரலோகத்தை நம்ம வாங்கி கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் புஸ்தகத்துல 6வது அதிகாரம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ரட்சிப்புங்கிறது அந்நிய பாசையினால் அல்ல, அபிஷேகத்தினால் அல்ல, அது இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே, அவர் கர்த்தர் என்றும் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்றும் விசுவாசிப்பதனால் மட்டுமே ரட்சிப்பு. தேவன் என்ன ரட்சித்துட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், அப்ப நான் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாமா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது கூடாதே. பாருங்க, 6வது அதிகாரம் 14வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. 15, இதனால் என்ன? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கிருபையினாலே ரட்சிப்பு, இயேசுவின் மரணத்தாலே ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கிறதுனால அவருக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை. நிர்பந்தமான இந்த மனுஷனை காக்கக்கூடியவராக அவர் நித்திய ஜீவனுடைய அவகாசியா நித்திய ஜீவனுடைய ஒரு மெம்பரா மாத்திட்டாரு. அதனால நான் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னா கூடாது, பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அததான் யாக்கோவும் பேசுறார். எப்பா நீ விசுவாசிக்கிறன்னு சொல்ற, ஆனா கிரியையில் உன்னோட விசுவாசம் காணல, சாத்தானுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட்டான். அது அவன் கிரியையில எப்படி காண்பிச்சான்? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை முழுவதுமா கேட்டான். ஏன் சொந்த மகனை போய் பலி கொடுனா கூட எந்திரிச்சு ஓடி போய் காலையில அதிகாலமே பலி கொடுக்கிறதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். உண்மையாகவே இலவசமாக பரலோகத்தை பெற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினாலே பரலோகத்தை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, உயிர்த்தெழுந்து அவர் சம்பாதித்த அந்த பரலோகத்தை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் மேற்கொள்ள மாட்டாது. தேவ கிருபை போதுமானது. அததான் வேதம் பேசுது. ஏன்னா விசுவாசத்தினாலே ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் அப்ப என்ன வேணாலும் பண்ணலாம், தேவன் தானே ரட்சிப்பை கொடுக்கிறாருங்கிறது அதுவும் கள்ளப்போதகம் தான்.
அதுவும் சாத்தானுடைய போதகம் தான். விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, அந்த விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெற்றவன் நன்றி செலுத்தி நன்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அதை தான் எதிர்பார்க்கிறது. அதற்கு ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். விசுவாச கூட்டம் நமக்கு ஒருவருடைய ஜெபம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. சரி, பரிசுத்தத்தை குறித்து அடுத்த கிளாஸ்ல பேசலாம். ஆனா இப்ப நான் பேச விரும்பின விஷயம், வேதம் முழுவதும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்கிறது சொல்லுது. கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது. வேதம் மட்டுமே, வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் மட்டுமே சத்தியம். அந்த சத்தியத்தை உட்கொண்டுகிட்டு அதை உறுதியா இந்த சத்தியத்துல நிலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும். மீண்டும் போன பாட்டுல நான் சொன்ன அந்த வசனத்தை வாசித்து இந்த பகுதியை நம்ம நிறைவேற்றலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்றாங்க, கொரிந்தில பேசுறாங்க. பேசும் பொழுது அநேக ஸ்திரீகள் புருஷர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதனால அவர்கள்ட்ட மீண்டும் நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். வேஸ்ட். அவங்க பிரசங்கித்த சுவிசேஷத்தை அதுல நிலைச்சிருந்தாதான் உங்களை நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க பாட்டுல என்னத்தையாவது விசுவாசித்தாலோ என்னத்தையாவது போதித்தாலோ அதனால ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அப்போஸ்தலர்கள் என்ன பிரசங்கித்தாங்களோ சுவிசேஷமாக அதை நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிப்பு. மற்றபடி உங்களுடைய விசுவாசம் மலையை ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் அதனால நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. 1 கொரிந்தியர் 15:3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இதை விசுவாசித்தா தான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்றாரு. வேற எதையும் விசுவாசிச்சா ரட்சிப்பு இல்லைன்றாரு. அப்போ இதை விசுவாசிக்காம அபிஷேகம் பெற்றாதான் ரட்சிப்பு, அந்நிய பேச பேசாதான் ரட்சிப்புன்னா உங்க விசுவாசம் விருதாவா போகும். அதனால உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. புரிந்து கொண்டு இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்றும் அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தலை சாக்க இடமில்லாதபடிக்கு அலைந்து திரிந்து, அவருடைய பிளானட் அதுல அவர் தலை சாக்க இடமில்லாதபடி அலைந்து திரிகிறாரு. இறுதியாக சிலுவையிலையும் கூட தலை சாக்க இடமில்லாதபடி தொங்குறாரு. தேவன் உங்களுடைய என்னுடைய பாவத்தின் நிவர்த்தியை அதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. சிலுவை பரியந்தம் கீழ்ப்படியாத உங்கள் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்து பாவம் இல்லாமல் ஜீவித்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்து அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் இலவசமாக கொடுக்கிறார். மரணத்தின் ஜெயத்தை, பாதாளத்தின் ஜெயத்தை இலவசமாக கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக, நன்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் உங்களை ஜீவிப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு, நரகத்திலிருந்து மீட்டெடுப்பு. யாரெல்லாம் அவரிடத்துல போய் நான் பாவி ஆண்டவரின் அறிக்கையிட்டு நீர் எனக்காக மரித்தீர் உயிர் தெளிந்து நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து விடுதலையும் கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்றேன், அபிஷேகத்தினால ரட்சிப்பு இல்லை, அந்நிய பாஷையினால ரட்சிப்பு இல்லை, ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் மட்டுமே ரட்சிப்பு. அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரம், அது அப்புறமா நம்ம பேசலாம். ஆனா அபிஷேகத்தினாலேயும் அந்நிய பாஷையினாலும் ரட்சிப்பு அல்ல, ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும், அவரிடத்திலே பாவத்தை அறிக்கையிடுகிறதுனால மட்டும், அவர் என் தேவன் என்றும் அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்றும் விசுவாசிப்பதினால் மட்டுமே ரட்சிப்பு. வேதம் அதைத்தான் பேசுது. இதுக்கு விரோதமாக பேசக்கூடிய எல்லாமே பொய் பிரசங்கங்களும் வேதத்துக்கு விரோதமான பிரசங்கமே என்கிற காரியத்தை பதிவு செய்யறேன். கர்த்தர் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின் மூலமாக இந்த மெய்யான ரட்சிப்பை பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.